வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 21 இன்றைக்கு தெய்வீக நீதி என்று டிவைன் ஜஸ்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் 14 இலக்குகளை சொல்லுவார். அதிலே போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஒரு ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல் என்று தொடர்ந்து 14 வகை திட்டங்களை கூறும்போது அதிலே தெய்வ நீதி வழிவாழ்தல் என்கிற ஒன்றையும் இலக்காக சொல்வார். அந்த 14 வகை இலக்குகள் தான் வேதாத்திரியம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையிலே தெய்வ நீதி என்றால் என்ன, தெய்வ நீதி வழி வாழ்தல் என்றால் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். தெய்வ நீதி என்பது வேறொன்றும் இல்லை. அதாவது இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஜீவனானாலும் சரி, அல்லது வேதியியல் கூட்டுப் பொருளாகனாலும் சரி, அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவனானாலும் பருப்பொருளானாலும் பல்வேறுபட்ட பரிணாமத்துக்கு உட்பட்டு ஜீவகாந்த தன்மாற்றத்தால் இன்றைக்கு ஒரு தன்மையை, ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை, ஒரு குணத்தை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒன்றோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது அறிவை நுணுகி ஆராய்ந்து அதனுடைய தன்மை என்னவோ, அது எதிரே நாம் உறவாடப் போகிற ஜீவனானாலும் சரி, பருப்பொருளானாலும் சரி, அதனுடைய தன்மை என்ன என்பதனை அறிந்து அந்த தன்மை கெடாமல் அதனோடு உறவு கொள்வது, அளவு முறை மீறாமல் இருப்பது என்பதுதான் தெய்வ நீதி வழிவாழ்தல். இதில் எந்த விதத்திலும் நாம் முரண்பட்டால் அதற்கேற்ற விளைவுகளை அனுபவிக்க கூடும் என்பதனை உணர்ந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதைத்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் மிக அருமையாக தெய்வ நீதி வழிவாழ்தல் என்று குறிப்பிடுகிறார் என்ற செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.